ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூவி சமையல். இன்றைக்கு நம்ம கிச்சனில் சூப்பராக டேஸ்டியாக ஹோம் ஸ்டைல் கொத்து பரோட்டா பண்ண போகிறோம். யூஸ்வலி கடையில் ஸ்டோனில் போட்டு கொத்தி கொத்தி செய்வாங்க. ஆனால் இங்கே நான் சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. அதுக்கு கடாய் சூடானதும் எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சாட்டே பண்ணதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இங்கே 2.5 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நீங்கள் ஆட் பண்ணுற பரோட்டா கலவாக ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போது மசாலா நல்லா வதங்கிருச்சு. அடுத்து முட்டை ஆட் பண்ணிடலாம். ஒரு பரோட்டாக்கு 1 முட்டை கணக்கு. நீங்கள் எத்தனை பரோட்டா எடுத்திருக்கீங்களோ அத்தனை முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு தேவையான உப்பும் பெப்பர் தூளும் ஆட் பண்ணி முட்டையை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாங்க. கொத்து பரோட்டாவில் எக் ஆட் பண்ணால் அதுக்கு ஒரு நைஸ் ரிச்னஸ் அண்ட் டேஸ்ட் வரும். வீட்டில் செய்கிறதுனால ஸ்பைஸ் லெவலும் இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம டேஸ்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். வீட்டில் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சிட்டோன்னா கடையில் வாங்கவே மாட்டோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எக்கு மசாலா கூட நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. நான் குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருந்த பரோட்டா பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே சால்னாங்க. இது டோட்டலாக ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட சால்னா இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா சால்னா இல்லாமையே செய்யலாம். பட் சிக்கன் சால்னா ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. இப்போது சால்னாவை ஆட் பண்ணிவிட்டு பரோட்டாவை, சால்னாவை, நம்ம செஞ்ச அந்த எக் மசாலாவை நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க. நம்ம ஊற்றின சால்னா நல்லா அந்த பரோட்டா அப்சர்வ் பண்ணிடணும். அப்சர்வ் பண்ணிட்டா அவ்வளோதான், நம்மளோட கொத்து பரோட்டா ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க. எனக்கு டம்ளரில் போட்டு கொத்தி அந்த குட்டி குட்டி பீசஸாக இருக்கிறது பிடிக்காது. அதனால் நான் கொத்தலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ஸ்டெப்பை பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவி நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணுங்கள். ரைத்தா கூட சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வேறு ரெசிபீஸ் பார்க்க பூவி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.